ரொம்ப என்ஜாய் பண்ணல. ஏன்னா டைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. டைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவரா வந்து ஸ்டாலிங்க வந்து பாத்துட போறாரு. நாங்க டான்ஸ் ஆடுறது கொடி ஆட்டத்தை அதெல்லாம் இல்லைண்ணா. இல்ல நம்ம நாங்க டெரரிஸ்டா எங்களை என்ன அப்படி நடத்துறாங்கண்ணா? இல்ல செக் பண்றாங்க, பேக திறன்றாங்க, பேக்குள்ள இருக்கிறாங்க, சட்டை செக்கிங் இருக்கு ப்ரோ. ஏர்போர்ட் போனா எப்படி போவீங்க செக்கிங்? அந்த மாதிரி 1 2 பைக் பார்க்கிங் உள்ள பைக் என்ட்ரன்ஸ், அதாவது ஒரு கேட்டு மூட்டாங்க. ஒரு கேட்டு வே தான். பைக் உள்ள வரும்போது ஒரு செக்கிங்கு, டிக்கெட் எடுக்கிற இடத்துல ஒரு செக்கிங்கு, பைக்கை கொண்டு உள்ள எடுத்துட்டு விட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு செக்கிங்கு, கியூல வரும்போது ஒரு செக்கிங்கு, மேல வரும்போது ஒரு செக்கிங்கு. எத்தனை செக்கிங்? இதை எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறோம்? உள்ள என்ன எடுத்துட்டு போய்? அந்த விசில் தானே கழுத்துலேயே போட்டு வரேன். எனக்கு கேட்க ஏன் விசில்? எனக்கு விசில் அடிக்க தெரியாதுப்பா, அவ்வளவுதான். ஒரு 5 ரூபா விசிலுக்கு இவ்வளவு பயம் இருக்குன்னா பாத்துங்க. அதுதான் சொல்லல, பயம் அவங்களோட பயத்தை தான் காமிக்குது. இது வேற ஒண்ணும் இல்ல. ஸ்டேடியத்துல யூஸ் பண்ணக்கூடாது, தியேட்டர்ல யூஸ் பண்ணக்கூடாது, குப்பைக்காரன் யூஸ் பண்ணக்கூடாது. சொல்ல போனா விசில் கம்பெனியா மூடுறோன்னு பழகு. எல்லாத்தையும் கேட்டா பயம் தான் ப்ரோ. அவனுக்கு பயம். நீங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, நம்ம சப்போர்ட் எப்பவுமே. இது ஆக்சுவலி கில்லி படம் விட்டுருந்தா கில்லி படம் பார்த்துட்டு போயிருப்போனே. இவனை வந்துட்டு ஒரு கட்சி, ஒரு கட்சி நீ இப்பவே படத்துக்கே நீ எது பண்ணாலுமே நம்ம பசங்க இது பண்றோன்னு. அதனால வந்தாலும், அதாவது சொல்லுவாங்க விஜய் யூத் பட டைரக்டர், சாரி குஷி டைரக்டர் சொல்லுவான்ல, எஸ். சூர்யா. படம் என்னைக்கு பொங்கலுக்கு படம் வரதும் இல்லை, என்னைக்கு படம் வருது அன்னைக்கு தான் பொங்கல். ஓகே, அந்த மாதிரி தான் இல்லை ப்ரோ. நம்ம பண்றது ஆக்சுவலி அந்த வைப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்றேன்னு பண்ணாங்க. அது என்னதான் அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணாலும் நம்ம வைப் பண்றது தான். பாட்டை கட் பண்ணாங்க. படத்தை ட்ரெயிலர் ஸ்டார்டிங்ல கட் பண்ணிட்டாங்க, விடல. போட்டே ஆகணும், படத்தை பார்த்தே ஆகணும். நீ முடிவு என்னதான் பண்ண படம் பாக்குறோம். ஆனா என்ன ஒண்ணு, ஃபர்ஸ்ட் முறை பாட்டு வந்து டபுள் டைம் போடல, செகண்ட் டைம் தான் அந்த வைப் சாங் போட்டாங்க. ஹாப்பியா இருந்துச்சு. என்ன முன்னாடி படம் நாங்க இன்னும் சந்தோஷமா இருந்திருப்போம். அது ஒண்ணுதான். என்ன ப்ரோ பண்றது? ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸா இருக்கு. விசில் ஜூஸ் எடுத்து போனா திருவள்ளி எடுத்து போற மாதிரி செக் பண்றாங்க. எங்களை பார்த்து அந்த மாதிரி எந்த படத்தையுமே, எல்லா படமே 18+ இருக்கு. நான் சொல்லணும் அவசியம் இல்லை, சொல்றேன். இது ரீலீஸ் நாங்க என்ஜாய் பண்ண வரோம், அவ்வளவுதான். நீங்க வந்து இது வந்து ரொம்ப இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ப்ரோ. ஆக்சுவலி இப்ப ரிலீஸ் பண்ண காரணமே அதனால தான் ப்ரோ. ரிலீஸ் பண்ணா ஆல்ரெடி ஒருத்தங்களோட போட்டி போயிட்டு இருக்கு. போட்டியில அவங்க ஜெயிச்சிடக்கூடாதுன்னு தான் இந்த விஷயமே நடக்குது. இந்த படத்துக்கு ரிலீஸே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதுக்கு தான். எப்பவுமே ரோகிணி தேட்டர்னா செலிப்ரேஷன் எப்படி இருக்கும் எல்லாருக்குமே தெரியும். அது ரீ ரிலீஸ் வேற. படைய பார்க்கலாம் அந்த மாதிரி பண்றேன்னு பண்ணாங்க. ஆனா கில்லிக்கு ஒரு படம் சொல்ல அடிக்க இல்லை. அதுல தெரிஞ்சிருச்சா அவருக்கு அவ்வளவு மோசம் இருக்குன்னு சொல்லிட்டு. ரீரிலீஸ் பண்ணாலும் தளபதி படம் வந்து தளபதி படம் தான். ஃபுல்லா வைபா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்தாலும் தளபதி இஸ் ஆல்வேஸ் தளபதி. அது எப்போ வந்தாலும் சரி. சூப்பரா இருந்துச்சுண்ணா. பயங்கர என்ஜாய் பண்ணோம். செம்மையா போச்சுண்ணா படம். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்கண்ணா. எங்களை 50 போலீஸ் சிக்கிறாங்கண்ணா. 5 போலீஸ் 6 போலீஸ் சிக்கிறாங்கண்ணா. ஆனா போலீஸ் என்ஜாய் பண்ண மாட்டாங்க. அவங்க மேல எடுத்து ப்ரெஷர் அதான் அவங்க நிக்கிறாங்க. அவ்வளவு குறை சொல்ல முடியாது. கஷ்டமா தானே இருக்கு எங்களுக்கு. பயங்கரமான அதான் ஏர்போர்ட் மாதிரி இருக்கணும். இல்ல நம்ம நாங்க டெரரிஸ்டா எங்களை என்ன அப்படி நடத்துறாங்கண்ணா? இல்ல செக் பண்றாங்க, பேக திறன்றாங்க, பேக்குள்ள இருக்கிறாங்க, சட்டை உள்ள வச்சிருக்காங்க. ஆபீஸ் பண்ண சட்டையில என்ன இருக்குன்னு சொல்லி பாக்குறாங்கண்ணா. அவ்வளவு சிக்கிங் வந்து அப்படின்னு ஒன்றும் புரியல எங்களுக்கு. மாதிரி இருக்குன்னா சொல்றல, ஏதோ நாங்க வந்து டெரரிஸ்ட், நாங்க வந்து குற்றவாளி மாதிரி நடத்துறாங்கண்ணா. நாங்க படத்துக்கு வந்திருக்கோம். நாங்க வந்து தொண்டர்கள். அவங்க கட்சியில மனுச்சிட்டாங்க போல. நாங்க டிவிகே கட்சி இல்லைங்க. நாங்க டீசென்ட். நாங்க திமுக காரன் கிடையாது. எங்க நடக்கிறதுக்கு நாங்க ரூட்ல மட்டும் நாங்க படம் பார்க்க வந்திருக்கோம், அவ்வளவுதான். எங்களுக்கு பேசிக் சென்ஸ் இருக்கு. நாங்க எப்படி நடக்கிறது எங்களுக்கு தெரியும். யாரையும் கட்டுப்படுத்த வேணாம், அவ்வளவுதான். அதான் நான் எலெக்ஷன் அப்ப வந்தாலுமே எங்களுக்கு அப்பதானே பொங்கல் தீபாவளி என்ன எங்க அண்ணன் படம் ரிலீஸ் ஆகும்போது மட்டும் தானே. இப்ப சும்மா ப்ரீ செலிப்ரேஷன் நாங்க வச்சிருக்க காணும் பொங்கல். இது வந்து இப்ப போகி போயிருக்கு. அடுத்த பொங்கல் வந்து ஜனநாயக படம் ரிலீஸ் ஆனது தான் எங்களுக்கு பொங்கல். அடுத்த வாரம் ரிலீஸ் நான் படம் தெரியும். இதே செலிப்ரேஷன் தான். இங்கதான் வருவேன். நீங்களும் வந்துருங்க. காலை 9 மணி ஷோ ரோஹில பாத்துக்கலாம். வேற லெவல் ப்ரோ. ரீரிலீஸ் வேற லெவல் ப்ரோ. எதிர்பார்த்தோட நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் டான்ஸ் ஆடி இருந்தோம். எங்க கூட வந்தவங்க தான் ஆட மாட்டானுங்க ப்ரோ. மற்றபடி எல்லாம் சூப்பரா ஆடி இருந்தாங்க ப்ரோ. ஃபுல் செக்கிங் ப்ரோ. எதுவுமே எடுத்துட்டு போக முடியல ப்ரோ. பட்டாசு கிட்டாசு சீட்டு கிட்டலாம் மாத்தி வச்சிருக்காங்க ப்ரோ. போன வாட்டி மங்காத்தா சீட் எல்லாம் உடஞ்சிச்சு. புது சீட்டு மாத்தி வச்சிருக்காங்க. இப்ப எதுவுமே பட்டாசு கிட்டாசு எதுவுமே எடுத்துட்டு போக முடியல. சீட்டு மேலே ஏறி ஆட விட மாட்டாங்க. ஒரே இடத்துல ஒட்டி எப்படி ப்ரோ ஆடுறது? வேற லெவல் ப்ரோ. செகண்ட் டைம் ரிலீஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். படம் நல்லா இருந்துச்சு. ஸோ வேற எந்த படத்துக்கும் வைப் கிடைக்க நான் நம்புறேன். ஸோ கில்லி, கத்தி, துப்பாக்கி, ஸோ இந்த 3 படம் எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஃபேவரேட்ஸ். ஸோ அதனால கொஞ்சம் வைபா இருக்கும்ட்டு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. எனக்கு ஏன் பண்றாங்க எதுக்கு பண்றாங்கன்னு தெரியல. இந்த அளவுக்கு வந்து இந்த அளவு ஒருத்தன் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறது ஒரு தப்பான விஷயமா நான் பாக்குறேன். ஸோ அதான் விசில் இருக்கா இல்லை ஃபிளாக் இருக்கா அந்த மாதிரி விஷயம் பாக்குறாங்க. இதே வேற ஒரு ஆக்டர்ஸ்க்கு தான் பார்த்துக்குமா நான் நம்புறேன். ஸோ இதுக்கு ஏன் பார்த்தாங்கன்னா ஆல்வேஸ் ஸோ நம்ம ஏதாவது பண்ணுவோம்
அப்படின்றத அவங்க யோசிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதான் ரூல்ஸ் இருக்கா எனக்கு தெரியல, பட் ஆனால் ஏன் அப்படி பண்ணுறேன், ரூல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் மேபி. ஆனால் மற்ற ஃபிலிம்ஸ்க்கோ இல்லை மற்ற ஆக்டர்ஸ்க்கோ இதை ஃபாலோ பண்ணல. விஜயகாந்துக்குலாம் இந்த மாதிரி பண்ணாங்களா எனக்கு தெரியல. ஸோ நமக்கு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஃப்ரீயாக விட்டாலே வந்து ஆப்வியஸாக யாரும் அந்த அளவுக்கு வந்து யோசிக்க மாட்டாங்க. இது மாதிரி பண்ணும்போது தான் நாளைக்கு எனக்கும் எடுத்துகிட்டு போகணுன்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஸோ அது வந்து ஒரு தப்பான விஷயம். இப்போ என்னை விட்டுருந்தாங்கன்னா நான் யோசிக்கவே மாட்டேன். இப்போ விடாதனால நான் நம்மளும் பண்ணலாமா, நாளைக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு தோணுது. ஸோ அது தெரியல, எந்த வகையில் கரெக்டாக எனக்கு தெரியல. அதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியல, எல்லாம் பயமா என்னன்னு புரியல. என்னதான் இருந்தாலும் விட்டு பார்ப்போமே என்ன இருப்பதுன்னு அவங்க யோசிச்சாங்கன்னா நல்லா இருக்கும். பட் ஆனால் வந்து இவங்களை விடக்கூடாதுன்னு சில விஷயம் பண்ணுறது வந்து கரெக்டாக படல எனக்கு. அதான் ஸோ அது எல்லாமே ஏதோ பர்பஸ்ஃபுல்லாக பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஃபீலாக இருக்குது. அது ஏன் தெரியல. ஸோ அதான் இப்போ இன்னைக்கு வந்து இவ்வளோ செக்கிங் பார்த்ததுக்கப்புறம் ஜனநாயகனா பர்பஸ்ஃபுல்லாக ஏதோ ஒரு டீம் பண்ணிட்டு இருக்காங்களோன்னு தோணுது. ஸோ கஷ்டமாக தான் இருக்குது. ஆப்வியஸாக லாஸ்ட் படம் வந்தால் கொஞ்சம் நல்லா பண்ணலாம். ஆனால் செலிப்ரேஷன்ஸ் இருக்குமான்னு தெரியல, எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. லஞ்ச் ப்ரோ ஃபுல்லாக நாங்கள் ஜாலியாக உள்ளே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஃபுல்லாக நாங்கள் பசங்க ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் தான் பண்ணுறோம். ஆனால் பாட்டு மட்டும் தான் எங்களுக்கு இதுவாக ஸ்டாடிஸ் பண்ணவே இல்லை. ஃபுல்லாக எங்களுக்கு வந்து ஒரு வாட்டி தான் போட்டாங்க. ஒன்ஸ் மோர் கிட்ட கூட யாருமே அந்த கண்ட்ரோலர் கூட ஒரு கண்டுக்கவே இல்லை. ஃபுல்லாக அதுலேயே பாதி படத்தை பார்க்க முடியாமல் போயிடுச்சு எங்களுக்கு. ப்ரோ நான் 3-4 இடத்துல செக்கிங் வச்சிருந்தாங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் அந்த கேட் ஆண்ட செக்கிங் வச்சாங்க, போலீஸாக இருந்தாங்க. அப்புறம் இந்த சைடு வந்து இங்கே டிக்கெட் செக்கிங் ஆண்ட இருந்தாங்க. அப்புறம் உள்ள போனால் பவுன்சர்ஸ் வர இருந்தாங்க. ஏன் இத்தனை செக்கிங் எங்களுக்கு தெரியல. ஃபுல்லாக உள்ள எங்கிட்ட ஃபுல்லாக செக்கிங் மட்டும் தான் பண்ணாங்க, வேறு எதுவும் கேட்கல. ஆனால் எதுக்கு செக் பண்ணாங்க கூட தெரியல எங்களுக்கு. படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த குறையுமே இல்லை, செம்மையா இருந்துச்சுன்னா ஒரே ஒரு குறை ஒன்ஸ் மோர் போடல, அவ்வளோதான். அது மட்டும் கேட்டு பார்த்தோம், பாதி படமே போயிடுச்சு. இருந்தாலும் ஒன்ஸ் மோர் போடல. செகண்ட் ஸ்கிரீன்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்கிரீனுக்கு போய் நாங்க பாட்டு பார்த்துட்டு வந்தோம். அங்க கூட 2 வாட்டி போட்டாங்க ஒன்ஸ் மோரியே எங்க ஸ்கிரீன்ல. நாங்க கேட்டு பார்த்தோம் போடல, ஆனா என்ஜாய் பண்ணோம் ப்ரோ. நல்லா ப்ரோ, செம்ம வைப் ப்ரோ. சொல்றது ஒன்ஸ் மோர் போடலன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஸ்கிரீன்ல போய் மறைக்கிறான் கொடியை வச்சு. இப்ப வெளியே வந்தா கொடி விசில் எல்லாத்தையும் போலீஸ்காரங்க பிடிங்க வச்சு மெத்தினுக்குறாங்க எங்களை. தெரியல, அவங்களதான் கேட்கணும், என்னென்ன சொல்ல முடியும். சந்தோஷம். எலெக்ஷன் முன்னாடி போட்டா இன்னும் ரொம்ப சந்தோஷம். ஜனநாயகன் படம் அந்த படம் வரேன்னு நான் எதிர்பார்ப்போட வாங்கினேன். 500 ரூபாய் இந்த டிஷர்ட்டை வாங்கி வச்சேன், அவ்வளவுதான். இதோட இந்த கில்லிக்கு தான் போட்டுன்னு வரேன். இங்க நான் டிக்கெட்லாம் புக் பண்ணி வச்சிருந்தேன். நாளைக்கு ஆகல. டேட்டை மட்டும் தான் மாத்துறாங்க தவிர சென்சார் சர்டிபிகேட் ஒரு மயிரம் தர மாட்டானுங்க. என்ன பண்றது, எப்படி சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. வந்ததுன்னா நல்லா இருக்கும். எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்ததுன்னா டைட்டிலுக்காகவே வெயிட் பண்ணுவேன். எலெக்ஷன் முன்னாடி வந்ததுன்னா படத்துக்காக வெயிட் பண்ணுவேன். தான் ப்ரோ இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆனால் ரொம்ப என்ஜாய் பண்ணல, ஏன்னா டைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெல்ட் லூஸாக இருந்தது, அது வந்து கொஞ்சம் அப்படி டைட் பண்ணதுனால டைட் ஆயிடுச்சு. எந்திரிச்சு குதிக்க முடியல ப்ரோ. இல்ல உள்ள போகும்போது செக்கிங்லாம் இருந்தது. ரொம்ப ரொம்ப செக்கிங் ப்ரோ. இன்னமும் ஏன்னா அது வந்து எதனாலனா விஜய் படம்னாலே தேட்டர் எதனா ஒன்று பண்ணி விட்டுறானுங்க. லியோ ட்ரைலரை போய் பார்த்துருப்பீங்க, ஃபுல் சீட்டாக தரும். எது பழைய படம் ப்ரோ, உள்ளே போய் உட்காந்து பாருங்க, நீங்கள் பார்த்த மாதிரியே இருக்காது. இந்த படம் பார்த்த மாதிரியே இருக்காது. புது படம் வந்தால் எப்படி இருக்கும், நம்ம போய் உட்காந்த உடனே ஒவ்வொரு சீன்லேயும் நம்ம மறந்துடுவோம் அந்த படம் பார்த்த படம் அப்படின்றதே மறந்து படத்து உள்ள போயிடுவோம். அதனால அது பார்த்த படம் மாதிரியே தெரியாது. உள்ள போகும்போது செக்கிங், வெளியே வரும்போது செக்கிங் இருந்தாங்க. ஆமா, என்ன செக் பண்ணாங்க? அதான் இந்த பட்டாசெல்லாம் கொளுத்தி போட்டுறானுங்க, உள்ள ராக்கெட் கேக்கெட்லாம் தூக்கி ஸ்க்ரீனில் விட்றானுங்க. அதெல்லாம் இவங்களுக்கு தானே லாஸ் ஆகுது, அதனால செக்கிங் பண்ணுறாங்க. சில பேர் கத்தி கித்தி அதெல்லாம் எத்தனைன்றதுனால அதுக்கு எதுவும் சொல்லலை. விசில் கொடிக்கு அதுக்கு எதுவுமே சொல்லலை. மற்றபடி செக்கிங் பண்ணாங்க. அவங்க வேலை அது, நம்மளாம் எதுவும் சொல்ல முடியாது. அவங்க வேலை இல்லை. அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகும்னு சொன்னால் தெரில, அவங்க எந்த வாரம் ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த வாரம் உட்காந்து நம்ம பார்க்க வேண்டியது தான். அதுக்கும் வருவேன், இங்கே தான் சுற்றினே இருப்பேன் எங்கன்னா. அப்போ என்ஜாய்லாம் பண்ணோம், செம்மையா இருந்தது. கொஞ்சம் நிறைய டான்ஸ்லாம் பண்ணோம், டான்ஸ்லாம் ஆட விட்டாங்க. ஆனால் கொடி தான் ஆட்ட விட மாட்டேறாங்க. ஒரு கொடி வேறு பிடிங்க வச்சுனாங்க. கொடிக்கு என்னன்னா சம்மந்தம், டான்ஸ்னா டான்ஸ் தானேண்ணா, சும்மா ஆடுறோம் அவ்வளோதாண்ணா. இப்போ நாங்கள் அவரா வந்து ஸ்டாலிங்க வந்து பார்த்துட போறாரு, நாங்கள் டான்ஸ் ஆடுறத கொடி ஆட்டத்தை அதெல்லாம் இல்லைண்ணா. ஃப்ரெண்ட்ஸ்னா வச்சு எல்லாரும் ஓட்டுனதாண்ணா, எல்லாம் ஆடணும், என்ஜாய் பண்ணோண்ணா, செம்மையா இருந்ததுண்ணா. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததில்ல இதுதான் ப்ரோ. விஜய் படம் ஒன்றும் கூட போடவே மாட்டுறாங்க இருக்குல்ல. ஆனால் ஏன்டா யாருமே பண்ணுறான்னு தெரில. ஆனால் இந்த ரிலீஸு பக்கா. ஜனநாயகம் எப்போ வருது தெரில, ஆனால் கில்லி எங்கள் ஜனநாயகம் வந்த மாதிரி இருக்குது. போதும். அதே மாதிரி உள்ள போகும்போது செக்கிங்லாம் இருந்தது. செக்கிங் செம்மையாக இருந்தது ப்ரோ. அஜித் படம் கூட அப்படி செக் பண்ணல போல, ஆனால் கில்லி அப்படி செக்கிங் ப்ரோ. எதனால ப்ரோ அந்த செக்கிங் தெரில ப்ரோ. எங்களுக்கு இந்த வாட்டி ஒரு பேனர் வைக்கல, எதுவுமே வைக்கல.
ஆனால் கில்லியில் வந்து ஃபுல் போலீஸ் ப்ரொடெக்ஷனு அஜித்துக்கு செம்மையாக பண்ணாங்க. ஆனால் கில்லி ஒரு பேனர் கூட எதுவுமே இல்லை. அது ஏன்னு தெரில, யாரும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கில்லிக்கு. ஜனவரி 9 டிக்கெட்லாம் புக் பண்ணி வெயிட்டிங்கில் இருந்தேன் ப்ரோ. காலேஜ் படிக்கிற பையன் நான் கட்டை வச்சு வெயிட் பண்ணியிருந்தேன் ப்ரோ. லீவ் போடலாம் ஃபேமிலியில் கேட்கலான்ட்டு. லாஸ்ட்டில் பார்த்தா அது கூட இல்லை ப்ரோ.